இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் 11 kV to 415 volt ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் கெப்பாசிட்டி 500 kV. ஸோ ஹச்வி ஆம்ஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சேம் 500 kV கெப்பாசிட்டி ட்ரான்ஸ்ஃபார்மர், சேம் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் 11 kV to 415 volt. இப்போ செகண்டரி ஆம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது இதை வச்சுன்னு பார்த்தோம்னா சேம் அதே மாதிரி தான். கரண்ட் ஃபார்முலா பவர் டிவைடட் பை 1.732 into V. ஸோ V. ஸோ அதனால் இங்கே வந்து 500 இன்ட்டு இதில் VAL கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்ட்டு 1000 மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஓகே, டிவைடட் 1.732 இன்ட்டு வோல்டேஜ் வந்து 415. ஸோ போட்டேன்னா ஸோ எவ்வளோ வருது 695 ஆம்ஸ். ஓகே, ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மருடைய செகண்ட் சைடு ஆம்ஸ் எவ்வளவு 695. ஸோ இவ்வளோ ஆம்ஸ் நம்ம வந்து லோடு செகண்ட் சைடில் கொடுக்கலாம். ஸோ ஓகே, ஸோ கெப்பாசிட்டி 500 kV. 500 kV உண்டான ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு செகண்டரி சைடு ஆம்ஸ் எவ்வளவு 695. ஸோ இப்படி தான் இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மரோட கெப்பாசிட்டி அண்ட் வோல்டேஜை வச்சுக்கிட்டு ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மரோட செகண்ட் சைடு ஆம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா?